சீரியல் ஆக்டரான நேத்ரனை பத்தி பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவர் சன் டிவி, விஜய் டிவி, கலைஞர் டிவி உட்பட பல சீரியல்ல நடிச்சு பாப்புலர் ஆயிருந்தாரு. ஸ்பெஷலா இவர் மருதாணி அப்படின்ற சீரியல் மூலமா தான் தமிழ் சீரியலுக்கு அறிமுகமாயிருந்தாரு. அதுக்கப்புறமா பல சீரியல்ல வில்லன் கேரக்டரா தான் நடிச்சிட்டு வந்தாரு. மேலும் சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கும் போதே தீபா அப்படின்ற கோ ஆர்டிஸ்ட லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இவருக்கு அபிநயா, அஞ்சனா அப்படின்னு 2 மகள்கள் இருக்காங்க. இந்நிலையில திருமணத்துக்கு அப்புறமா தீபா சீரியல்ல நடிக்கிறத நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் முத்தழகு சீரியல் மூலமா ரீஎன்ட்ரி கொடுத்திருந்தாங்க. மேலும் சன் டிவில டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க சிங்கப்பெண்ணை சீரியல்ல கூட இவங்க நடிச்சிட்டு வராங்க. மேலும் நேத்ரனும் பொன்னி பாக்கியலட்சுமி சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கும் போதே திடீர்னு அவருக்கு புற்றுநோய் ஏற்பட சிகிச்சை பலனின்றி கடந்த வருஷம் இறந்து போயிட்டாரு. இந்நிலையில தன்னோட கணவர் இறந்து போறதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அவங்களோட குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்தது அப்படின்னும், நேத்ரனுக்கு வந்த நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோட ரொம்ப எமோஷனலா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. நேத்ரனுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுக்காக ஹோமியோபதி மருந்து எடுத்துட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம கடந்த 4 வருஷமா அடிக்கடி வயிறு வலியோட அவதிப்பட்டுட்டு வந்தாரு. அதுக்கான சிகிச்சையும் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு தான் இருந்தாரு. எதுக்காக அந்த வயிறு வலி அப்படின்றது தெரியவே இல்லை. ஆனா கடந்த வருஷம் பிப்ரவரி மாசம் தான் அவருக்கு புற்றுநோய் இருக்கு அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுல கேன்சர் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு 4 மாசத்துக்கு அப்புறமா தான் தெரிய வந்துச்சு. அவர்னால சரியா சாப்பாடு கூட சாப்பிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடுவாரு. இதனால அவரோட வெயிட் 36 கிலோ வரைக்கும் வந்துருச்சு. ஆளே சுத்தமா அடையாளம் தெரியாத மாதிரி மாறிட்டாரு. சில வாரங்கள் கழிச்சு அவருக்கு ஹீமியோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். முதல் 5 நாட்கள்ல நல்லா தான் இருந்தாரு. 6வது நாள்ல இருந்து அவரே அறியாம அவர் மோஷன் போக ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நாளைக்கு 15 பேம்பர்ஸ் மாத்திர அளவுக்கு இருக்கும். நான் இருந்தேன்னா நான் பார்த்துப்பேன். ஒருவேளை நான் அங்கே இல்லை, என்னால் பார்த்துக்க முடியலன்னா என்னோட பசங்க தான் க்ளீன் பண்ணுவாங்க. பசங்க எங்கள் அப்பா தானே, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னாலும் நேத்ரன் அதை ஏற்றுக்கவே மாட்டார். பிள்ளைங்க துடைக்க வேண்டாம், நீ வா, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். நான் ஷூட்டிங்லேருந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை பர்மிஷன் போட்டுட்டு வந்து தான் பேம்பர்ஸ் மாற்றிட்டு போவேன். இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு கண்ணீரோட பேசியிருக்காங்க. மேலும் 4 வருஷமா அவருக்கு வயிறு வலி இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஆரம்பத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு ஸ்கேன் எடுத்து பார்த்துருந்தோம்னா இந்த நேரத்துக்கு நேத்ரனை காப்பாத்திருக்கலாம். இது சாதாரண வலிதானா அப்படின்னு அவர் அலட்சியமா விட்டுட்டாரு. ஒருவேளை கவனிச்சிருந்தா இன்னார இன்னைக்கு எங்க கூட உயிரோட இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீரோட இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க.